என் அன்பு பிள்ளையே, நான் கூறுவதை கவனமுடன் கேள். என் குழந்தைகளை தேடி தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றது. அவர்களை இறுக்கமான சூழ்நிலைகளில் இருந்து விடுதலை செய்து காப்பாற்றுகின்றேன். உன்னிடம் ஒரு குறை இருக்கின்றது. அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை மற்றவர்கள் மறந்துவிட்டதாக மனம் வெதும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை. அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தாய். இதை நினைத்து இப்போது புலம்புவதா உனது புண்ணிய பலன்கள் அழிகின்றன. உன்னை சார்ந்தவர்கள் உன்னை புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கின்றாய். செத்து போவது உனது கைகளிலா உள்ளது? நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் தானே. எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது. செய் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதா அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கின்றது. நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு. அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும். நான் உனக்காக இருக்கும் போது, உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் தங்கமே? எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உனது அழைப்புக்கு உடனடியாக வந்து பதில் தருவேன். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும். கலங்காதே. இவ்வுலகில் உண்மையான அன்பை போல் சிறந்த மருந்தும் இல்லை, பொய்யான அன்பை போல் கொடிய விஷமும் இல்லை. கவனித்து கடந்து போ. கற்றுத்தரும் பாடம் வாழ்க்கையில் ஏராளம். சொந்தம் 100 வரும். ஆனால் கஷ்டம் ஒன்று வந்தால்தான் தெரியும் 100இல் எது உண்மை என்று. அடுத்தவன் 1000 சொல்வான். அது அவனுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னுடையதாக இருக்க வேண்டும். ஏனெனில் இது உன் வாழ்க்கை குழந்தையே. நடந்தது நல்லதாகவே நடந்தது. நடப்பதும் நல்லதாகவே நடக்கிறது. நடக்கப் போவதும் நல்லதாகவே நடக்கும். கடமையை செய். பலனை எதிர்பாராதே. பலன் தானாகவே உன்னை தேடி வரும். நம்மை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்ற நிலை உனக்கு வரும்போது அனைவரையுமே நீ நன்றாக புரிந்து கொண்டிருப்பாய். நம்மால் எந்த பயனும் இல்லை என தெரிந்த பிறகே பலரின் உண்மையான முகம் வெளிப்படுகின்றது. வாழ்க்கையில் பல வழியை கண்டவர் பிறர் வழிக்கு காரணமாக இருக்க மாட்டார்கள். நல்லதை செய், நலம் பெற்றிட. நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மனத்தெளிவு 1000 ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான் குழந்தையே. நீ பல நேரங்களில் தோற்றுவிட காரணம் நீ செய்ய நினைக்கும் காரியத்தை பலரிடம் போய் அபிப்பிராயம் கேட்டுக்கொள்வதுதான். பலரிடம் அபிப்பிராயம் கேட்பதை முதலில் நிறுத்து. உன் மனதிற்கு பட்டதை நேர்த்தியாக உறுதியுடன் செய். நீ நீயாக இரு. வெற்றி பெறுவாய். எதையும் முன்னால் சாதிக்க முடியும் என்று நம்பு. இறைவன் உனது பக்கம் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள். பிறரின் ஏமாளித்தனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்பவனே மிகச்சிறந்த துரோகியாகின்றான். இவன் கடவுளிடமிருந்து எப்பொழுதும் தூரமாகவே இருப்பான். வாழ்க்கை நட்பால் அரண் செய்யப்பட வேண்டும். வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நேசிப்பதும் நேசிக்கப்படுவதும் தான். சூழ்நிலை எதுவாகினும் உன்னை நம்பி வந்தவரை ஒருபோதும் ஏமாற்றாதே. தேவைக்கு மட்டும் தேடும் உறவாக இருந்தாலும் சரி, ஆளுக்கு தகுந்தாற்போல் மாறி பேசும் உறவாக இருந்தாலும் சரி, உன்னை விட்டு தூரமாக்கிவிடு. இவர்கள் இருப்பதை விட இல்லாமல் இருப்பது உனக்கு நல்லது குழந்தையே. பேசும் வார்த்தைகளில் கவனமாக இரு. பேசிவிட்ட வார்த்தைகள் ஒருவேளை மன்னிக்கப்படலாம், ஆனால் ஒருபோது மறக்கப்படாது. நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் பழகு. வேலைகளை ஒதுக்கி பேசுபவரை நேசி. யார் வேண்டுமானாலும் யாராலும் நிராகரிக்கப்படலாம். அவரவர் விருப்பம் அது. அதற்காக வருத்தம் அடையாதே. காலம் மாறினாலும் கருத்தும் மாறும். வாழ வேண்டும் என்ற வெறி இருந்தால் தனிமையை பழகு. நீதான் உலகம் என்று நம்பி வாழும் உறவை
ஏமாற்றுவது என்பது 1000 முறை புறமுதுகில் குத்துவதற்கு சமம். எவ்வளவு காயப்பட்டாலும் உள்ளுக்குள்ளே மறைத்துக்கொண்டு வெளியே புன்னகை முகமாக நடமாடும் மனிதர்களே உலகின் மிகப்பெரிய சாதனையாளர்கள். பணம் என்ற போராட்டத்தில் அழகான குணங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இதுவே நிதர்சனமான உண்மை. உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும்போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும்? துணிந்து நடைபோடு. துணையாக உன் சாயப்பா நான் வருவேன். உன் திறமையை பாராட்டுவோர் பல பேர் இருக்கும் போது பொறாமையில் பேசும் 10 பேருக்கு பயமோ பதிலோ தேவையில்லை குழந்தையே. அடுத்தவன் 1000 சொல்வான், அது அவனுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னுடையதாக இருக்க வேண்டும். ஏனெனில் இது உன் வாழ்க்கை. அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. நம்மை பற்றி நமக்கு தெரிந்தால் போதும் குழந்தையே. உன் எண்ணங்கள் எது என்பதை ஒருபோதும் இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தாதே. ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்து நினைப்பவரை விட வீழ்த்த நினைப்பவரே அதிகமாக இருக்கின்றனர். உன் வாழ்க்கையை நீ உயர்த்து. மற்றவர் புருவம் தானாக உயரும். தவறு செய்கின்றார்கள் என்று வெறுக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் யாரையுமே நேசிக்க முடியாது. எவ்வளவு வசதி படைத்தவர்களானாலும் வாங்க முடியாத ஒன்று மனநிறைவு மட்டுமே. ஓடும் நீர் போல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய். தீயவை தானாகவே குப்பை போல் ஓரத்தில் ஒதுங்கிவிடும். ஒருவரை சந்திக்கும் பொழுது புன்னகையுடன் சந்தியுங்கள். ஏனென்றால் புன்னகை அன்பின் ஆரம்பம். காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவுமே நடப்பதில்லை. வெறும் காரணமே சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கப் போவதும் இல்லை. வாழ்வை மகிழ்வாக்க 2 வழிகள். அன்பாய் இரு. அன்பானவர்களோடு இரு. மகிழ்ச்சியாக இருப்பாய். சிக்கனம் பணத்தில் மட்டுமல்ல, பயன்படுத்தும் வார்த்தைகளுக்கும் தேவை குழந்தையே. நேர்மையான மனசாட்சி, ஒரு மென்மையான தலையணை. எவரையும் அடக்கியால ஆசையும் இல்லை. எவருக்கும் அடங்கி போக வேண்டிய அவசியமும் உனக்கில்லை. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை நேசிப்பவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அவர்களை இழந்துவிட்டால் திரும்பப் பெறுவது மிகவும் கடினம் குழந்தையே. கடவுளிடம் வேண்டும் போது கிடைக்கும் நிம்மதியும் பிடித்தவர்கள் ஆறுதலாய் பேசும்போது கிடைக்கும் நிம்மதியும் ஒன்றுதான். உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய உழைப்பு மட்டுமே. அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்காதே. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஆனால் உனக்காக தன்னையே மாற்றிக்கொள்பவர் கிடைத்தால் அவர்களை ஒருபோதும் தொலைத்து விடாதே. சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள். ஆனால் அதை செயல்படுத்தும் போது அது குறித்து சிந்திப்பதை நிறுத்திவிடு. எல்லாம் இழந்தாலும் கலங்காதே. காலி பாத்திரம் தான் நிரப்பப்படும் என்பதை மறந்து போகாதே. எல்லாம் தெரியும் என ஆட்டம் போடக்கூடாது. பின் ஓடவிட்டு ஆட்டம் காட்டும் காலம். யாரோ ஒருவரின் மகிழ்ச்சியை பார்த்து உன் உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றதா? அப்படி என்றால் அறிந்து கொள், உனக்கு கிடைக்கப்பட்ட இதயம் உன்னதமானது என்று. துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வது மேலானது. ஆற்றல் அனைவரிடமும் உண்டு. தூண்டுதல் மட்டுமே தேவை. உன் மனதை சரியாக அறிந்தவர் உன் செயலை தவறாக கருதியதில்லை. தன்மானத்தை இழந்து வாழ்வில் பெறும் அனைத்தும் மதிப்பற்றவைகள் தான் குழந்தையே. வாழ்க்கையில் எல்லாம் கற்றுக்கொண்ட நான் போலியாக அன்பு காட்ட கற்றுக்கொள்ள மறந்துவிட்டேன் என்று கலங்கி நிற்கின்றார். வருந்தாதே. உன் தன்மானத்தை இழந்து ஒருவருடன் பழகாதே. உன் மீது அவர்களுக்கு அன்பு இருக்காது. நீ அடிமையாகத்தான் இருப்பாய். இதை நினைவில் கொள். எவ்வளவு போராடியும் ஒன்றும் விளங்கவில்லை எனும் பொழுது அப்படியே சிவனே என்று உட்கார்ந்திரு. பிறகு அனைத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். நீ தேடுபவரும் உன்னை தேடுபவராக இருந்தால் மட்டுமே உன் வாழ்க்கை சொர்க்கமாகும். பிறருக்கு நீ துன்பம் தராமல் இரு. உனக்கு வரும் துன்பங்கள் யாரோ ஒருவரால் எளிதில் தீர்த்து வைக்கப்படும். என்னென்ன நீ செய்தாலும் எல்லாம் அறிந்த இறைவனிடம் எதையும் நீ மறைக்க முடியாது. அவன் அனைத்தையும் அறிவான். தர வேண்டியதை நிச்சயம் தருவான். வாழ்வில் ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றைத்தான். இன்னொரு வாய்ப்பிருக்கின்றது, பயன்படுத்திக்கொள் என்று. பள்ளம் அறியாமல் தடிக்கு விழுவது தவறில்லை. மீண்டும் அந்த இடத்தை எச்சரிக்கையோடு கடக்க முயற்சிக்காமல் கவனக்குறைவாக இருப்பதே மாபெரும் தவறு. ஏதாவது ஒரு நாளில் எதையும் யோசிக்காமல் உனக்காக ஒரு நாள் வாழ்ந்து பார். அந்த வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும். வெற்றிகரமான வாழ்வை விட மன நிறைவான வாழ்க்கை சிறந்தது. ஏனெனில் வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுகிறது. மன நிறைவு என்பது
உன்னால் முடிவு செய்யப்படுகின்றது. பிரியமானவர்கள் ஒருபோதும் காயப்படுத்த மாட்டார்கள் என நம்ப வேண்டாம். சில சமயங்களில் எதிரியை விட மிக மோசமாக காயப்படுத்தி விடுவார்கள். நீ யாருக்கு உதவி செய்யாவிட்டாலும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைப்பது கூட ஒரு வகையில் உதவியே குழந்தையே. எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள். அப்போது தான் தெரியும் உன் பலத்தின் பலம் என்னவென்று. உன்னை உண்மையாக நம்புபவரிடம் பொய் சொல்லாதே. அது மரணத்தை விட மோசமான வழி. நீ செய்யும் போது தெரியாது, உனக்கு மற்றவர்கள் செய்யும் போது தான் அது புரியும். குறைகளை தன்னிடம் தேடுபவன் தெளிவடைகின்றான். குறைகளை பிறரிடம் தேடுபவன் கலங்கப்படுகின்றான். நடக்கும் போது கிடைக்காத செருப்பு படுக்கையில் கிடைக்கும் போது கிடைத்தாலும் புண்ணியம் இல்லை. தேவைப்படும் போது கிடைக்காத பணமும் பாசமும் அப்படித்தான் குழந்தையே. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காது எவரிடத்திலும் பேசாதே. உன் வார்த்தைகளை காட்டிலும் உன் அமைதி உனக்கான மதிப்பை பெற்றுத்தரும். நம்மை காயப்படுத்தும் வாய்ப்புகளை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை குழந்தையே. அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வலியும் வேதனையும். ஒருவர் நிலை அறியாமல் யாரையும் காயப்படுத்தி விடாதீர்கள். நம் கோபத்தை தூண்டி நம்மை பேச வைத்து நம்மையே குற்றவாளியாக்கும் பிரியமானவர்களுக்கு மௌனத்தை பரிசாக்குவதே சிறந்த வழியாகும். இறைவன் விதித்த விதியை விட உறவுகள் செய்த சதியால் இழந்தது தான் அதிகம். நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் எதையும் எளிதாக சாதிப்பார்கள். நடந்ததெல்லாம் நன்மை என்று கருதினால் நடக்கப் போவதெல்லாம் நன்மையாகவே முடியும் குழந்தையே. பணத்தை விட உடலை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் உடல் கெட்டுவிட்டால் பணத்தை கூட பாதுகாக்க முடியாது. உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா? உன்னை நீ ரசிப்பது, உன்னை நீ மதிப்பது, உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது. நீ எங்கு நிராகரிக்கப்பட்டாயோ, எங்கு அவமானம் செய்யப்பட்டாயோ, அதே இடத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பது தான் உனது உண்மையான வெற்றி. வெற்றியின் பரம ரகசியம் எங்கே ஒளிந்திருக்கின்றது தெரியுமா? நீ செய்வதை விரும்பி செய்வதில் தான் இருக்கின்றது. பிறருக்கு நீ கை கொடுக்கும் வரை இறைவன் உனக்கு தெரியாமலேயே உனக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி கொண்டு தான் இருப்பான். ஆறுதல் கிடைக்கும் என்று நம்முடைய பிரச்சனைகளை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் அதிகபட்சம் அது நமக்கு ஆபத்தில் தான் முடிவடைகின்றது. மனக்குழப்பத்திற்கு நல்ல தீர்வு தனிமை. மனக்காயங்களுக்கு நல்ல மருந்து மௌனம். அவரவர் தவறுகள் வெளியே தெரியாதவரை இங்கு எல்லோரும் உத்தமர்கள் தான் குழந்தையே. யாரை பற்றி நீ நிறைய சிந்திக்கின்றாயோ அவர்களால் நீ அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றாய். அன்பெனும் ஆயுதத்தால். கத்தி என்று தெரிந்தாலும் துணிந்து கால்வை. போராட்டம் என்று தெரிந்தாலும் துணிந்து போராடு. காலம் உன் கைப்பிடியில், வெற்றி உன் காலடியில். உன் சாகி உனக்கென்றும் துணையிருப்பேன். கலங்காதே. உன் எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் எண்ணிக்கொண்டே இருக்காதே. என்னிடம் வந்த பிறகு இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். இத்தந்தையின் முன் மண்டியிட்ட பின் வேறெந்த மானிடன் முன்னும் மண்டியிடும் நிலை உனக்கு எப்போதும் வராது தங்கமே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன். இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் சாயப்பா உனக்காக நடத்தித்தரப் போகின்றேன். அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு. நீ ஏங்கிய ஒன்றை தரப்போகின்றேன். பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகின்றது. உன் பார்வையில் என் வாழ்க்கை பிரகாசிக்கின்றது அப்பா என்று என் மீது இவ்வளவு அன்பு கொண்ட என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. என் பார்வை உன் மீதும் உன் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் உன் பிள்ளைகள் மீதும் எப்போதும் இருக்கும். உங்கள் அனைவரையும் கவசமாக நான் பாதுகாத்து நிற்கின்றேன். கலங்காதே தங்கமே. நான் உன்னை கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்திய போது என் மீது உனக்குள்ள நம்பிக்கையும் பொறுமை மற்றும் பக்தியும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. அதன் கைமாறாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி ஓர் உயர்ந்த நிலைக்கு உன்னை இட்டுச் செல்லப் போகின்றேன். என் ஆசிகள் உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே. என்ன துன்பம் வந்தாலும் மனதில் ஒருபோதும் சலனம் கொள்ளாதே. என்னையே நினைத்துக்கொள். எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். கஷ்டத்தினால் வந்த கடனும் கடனால் வந்த துயரமும் துயரத்தினால் பெற்ற மனவேதனையை மாற்றித் தருவேன். மழை முகம் கண்ட பயிர் போல சிரித்து மகிழ்வார். கடந்த கால நஷ்டங்கள், இழப்புக்கள், ஏமாற்றங்கள், காயங்கள், தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன். காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே. உன் வாழ்க்கையில்
நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்றா. நிறைவான மன நிம்மதியை பெறப் போகின்றா. கலங்காதே செல்வமே. என் கண் விழியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகின்றேன். உனக்கான காலம் கனிந்து வரும். உன் வாழ்க்கையும் பிரகாசமாய் ஒலிக்கும். என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை என்றும் வீண் போகாது. உன் துயரங்கள் முடிவரும் நேரம் இது. இனி உனக்கு நல்ல காலம்தான். என் பரிபூரண ஆசி என்றும் உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும். நான் இருக்க பயமே தங்கமே. உன்னை கிடைக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன். எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலைக்குலைய விடமாட்டேன். உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து 1000 கரம் கொண்டு நான் உன்னை காப்பேன். உனக்காக நான் இருக்கின்றேன். உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மன மகிழ்ச்சியாக நான் மாற்றித் தருகின்றேன். என்னை நம்பி வாழும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. உடல், மனம், பணம் ரீதியான உன் அனைத்து துயரங்களும் நீங்கும். இனி உன் வாழ்க்கையில் சகல நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ்வார். குழந்தையே, இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்வை வாழப் போகின்றாய் செல்வமே. நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களையும் வெற்றி பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. வழித்துணை நான் இருக்க கவலை ஏன் உனக்கு? நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு. நீ செல்லும் பாதையில் துணையாக உன் சாயப்பா நான் வருவேன். நான் உன்னை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். பயப்படாதே. என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்காது. நீ கூறிய காரணங்கள் அனைத்தும் சரி. உன் வேண்டுதல்கள் எனக்கு நன்றாகத்தான் கேட்கின்றது. ஆனால் உனக்கு எது எப்போது வேண்டும் என உன் தந்தை எனக்கு நன்றாக தெரியும். நான் நிச்சயம் அனைத்தையும் முடித்துத் தருவேன். நீ கலங்காதிரு. உன் முக சோகத்தை காண நான் வரவில்லை. உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன். கலங்காதே. என் கண்விழியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகின்றேன். நான் உன்னை பாதுகாப்பேன். உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது. உனக்கானதை உரிய நேரத்தில் கொண்டு வந்து உன்னிடம் நான் சேர்ப்பேன். உன்னுடைய கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தாதே. அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். நான் இருக்க பயம் ஏன்? இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.